புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்காக மதியம் வரை காத்திருக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் இளோமதன் வழங்க கேட்கலாம். இளோமதன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமி வெளியேறும் பட்சத்தில் அதற்கான பட்டியலாகவும், பாஜக 20 இடங்களில் போட்டியிடுவதற்கான பட்டியலாகவும், என்ஆருடன் கூட்டணி வைத்தால் எத்தனை இடங்களில் போட்டியிடுவதற்கான பட்டியலையும் 2 பட்டியலாக தயாரித்து பாஜக தலைமையிடம் அவர்கள் நேற்று இரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க வைப்பதற்கான முயற்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 2 மணிக்குள் பாஜக தலைமையிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் யாராவது நேரில் வந்து முதலமைச்சரை சந்தித்து சமாதானம் செய்வார் என்று தெரிகிறது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்தவரை லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது. அவர்கள் வேண்டுமென்றால் தனித்து நின்று தங்களது பலத்தை மக்களிடம் செல்வாக்கு பெறட்டும். நாம் தேசிய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இதில் பாரதிய ஜனதா உடன்படுமா என்பது தெரியவில்லை. மதியம் 2 மணி வரை முதலமைச்சருக்காக இவர்கள் காத்திருப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ரங்கசாமி தேர்தலை தனித்து தனம் காணவும் தயாராகி இருக்கிறார். ஏனென்றால் நம் மக்கள் மாநில அந்தஸ்து, சுயாட்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோம். இப்படி ஒரு தனியாக ஒரு கட்சி திடீரென உள்ளே வந்து புதுச்சேரியை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது என்பதுதான் அவரது கருத்தாக இருக்கிறது. இதனால் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்கக்கூடாது என்ற ஒற்றை நிபந்தனை தொடர்ந்து பாஜக கூட்டணியிலிருந்து ரங்கசாமி வெளியேறும் பட்சத்தில் 30 தொகுதியிலும் தனித்து தளம் காணுவதற்கான ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார். நேற்று இரவு வரை தன்னுடைய நிர்வாகிகளிடம் பேசும்போது தேர்தலை நம்ம தனித்து தளம் காணுவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். மக்கள் அளிக்கும் வாக்குறுதிகளையும் மக்கள் அளிக்கும் உறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று, மக்கள் அளிக்கும் முடிவையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். இதனால் மதியத்துக்கு பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ரங்கசாமி நீடிக்கிறாரா அல்லது தனித்து களம் காணுவார் என்று தெரிய வரும். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இளோமதன்.